Hi guys, very very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக எஸ்எம்சி யூஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத ஒரு ப்ரீ மார்க்கெட் செட்டப்ஸை வந்து இந்த யூடியூப் சேனலில் நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், ப்ராஃபிட் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே ப்ரோ, நேற்று வந்து யூரோஸ்டி வந்து இங்கே இருக்கக்கூடிய சப்ளை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த 15 மினிட்ஸோட சப்ளை. ஸோ இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து கீழே செல் ஆகிட்டான். ஸோ இந்த சப்ளைன்றது வந்து 15 மினிட்ஸ். ஸோ 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நான் வந்து இது வந்து சோர்ச், மேலே பிஓஎஸ், இது சோர்ச். ஸோ இந்த சப்ளையில் மட்டும்தான் செல் வந்து கொடுத்துருந்தேன். பட் இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப் இருக்குது. இந்த ஃப்ளிப்பு வந்து பார்த்துட்டு நான் கொடுக்கல, ஏன்னா இது கவுண்டர். அப்போது கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த கவுண்டர் வந்து இந்த ஃப்ளிப்பு வந்து நான் கொடுக்கல. ஸோ இந்த பிஓஎஸ்க்கு இதான டிமாண்ட். இங்கே டிமாண்ட் இருக்குது. வேறு மேலே தான் டிமாண்ட் இருக்குது, அதை விட்டுடலாம். ஸோ இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்குது. இங்கே எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே டிமாண்ட் இல்லை, நோ இம்பேலன்ஸ். அப்போது எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது. நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கே கீழே சோர்ச் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல ரியாக்ஷன் பண்ணி இங்கே வந்து கீழே இங்கே பாடி க்ளோஸ் வந்து பண்ணியிருக்கான். இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணி அடுத்த கேண்டலே வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போது இது வந்து நமக்கு டிமாண்டுன்னு சப்ளைன்னு எடுத்துக்கிட்டாலும், இது வந்து நம்ம செல் வந்து பண்ண மாட்டோம். ஏன்னா உடனே மார்க்கெட் வந்திருக்கு, இம்பேலன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு. இது வந்து மோஸ்ட்லி நம்ம செல் பண்ண மாட்டோம். அப்போ மேலே தான் வந்து நமக்கு சப்ளை இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த சப்ளை வந்து நான் கொடுக்கல, இங்கே செல் வந்து நான் கொடுக்கல. ஏன்னா இது கவுண்டர்ன்றனால கொஞ்சம் ஹிட் பண்ணிட்டு ஒரு ஹையெல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுக்கல. பட் மார்க்கெட் இங்கே தான் வந்து செல் வந்து போயிருக்கான். இந்த இடத்துல இந்த சப்ளைல இருந்தால் மார்க்கெட் வந்து செல் வந்து ஃபுல்லாக செல் வந்து போயிட்டான் இப்போ. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல இங்கே பிஓஎஸ் பண்ணியிருக்கான், ஃப்ளிப்பில் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து நம்ம செல் வந்து பண்ணலாம். மேலே சப்ளை இருக்குது, இதுவும் செல் பண்ணலாம். அப்போது இங்கே ஒரு சோர்ச் இருக்குது. இந்த பிஓஎஸ்ன்றதும் சோர்ச் தானே, ஏன்னா கவுண்டர் 2 கன்ஃபர்மேஷன் வேணும், ரைட்டா? அப்போது இந்த பிஓஎஸ்ன்றது சோர்ச். அப்போது இந்த சப்ளையும் ஒரே ஸ்விங்குக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கங்க. இப்போ மார்க்கெட் வந்தால் செல் வந்து போகலாம். பட் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு டவுட்டு தான், ஏன்னா ரொம்ப கீழே வந்துட்டான். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. மார்க்கெட் கீழே வந்து இங்கே மேலே போனான் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வருவான். ஓகேங்களா? சரி, இப்போது 15 மினிட்ஸ் போகிறோம். நம்ம இது சப்ளை எடுத்தோம் 15 மினிட்ஸில். கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். நம்ம வந்து ஒரு ஃப்ளிப்பில் என்ட்ரி போடாமல் விட்டுட்டோம். அதுலேருந்து தான் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கான். மறுபடியும் 15 மினிட்ஸ்க்கு வரோம். இந்த இடத்துல இன்னொரு பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. செஷன் ஆன் பண்ணுங்க. இந்த சப்ளை கிரியேட் பண்ணது நியூயார்க், நடுவில் ஏஷியன் இருக்குது. அப்போது இந்த ஹையிலேருந்து எல்லாமே ஏஷியன். ஓகேங்களா? ஸோ இது ஏஷியன், இந்த ஹையிலேருந்து அது ஒரு லிக்விடிட்டி. ஸோ ஏஷியனோட ஹை வந்து வச்சுக்கலாம் இப்படி. ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது. மார்க்கெட் இந்த மேலே இருக்கக்கூடிய டாப் என்ட்ரி தான் நம்ம எப்பயுமே போடணும். ஓகேங்களா? நம்மளோட என்ட்ரி இந்த டாப்பில் இருக்கணும். இந்த டாப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இந்த டாப்பில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், மார்க்கெட்டும் ரொம்ப கீழே வந்துட்டான் அப்படின்றப்போ
இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போறது ரிஸ்க். பட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா என்ட்ரி வந்து மிஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த சப்ளைல என்ன பண்ண போறோம், நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து இதில செல் வந்து பண்ண போறோம். இது டாப்ப விட்டு கொஞ்சம் கீழ இறங்கிட்டோம். இதில கொஞ்சம் கவனமா தான் ட்ரேட் வந்து பண்ணணும். செஷன்ஸ்ல தான் ட்ரேட் பண்ணணும். ஓகே. இப்ப இங்க வந்து லோ இருக்கு. லோ வந்து இன்னும் எடுக்கல. நியூயார்க்கோட லோ எடுக்கல. ஏஷியன் வந்து நியூயார்க்கோட ஹைக்கும், நியூயார்க்கோட லோவுக்கும் நடுவுல சுத்திட்டு இருக்கான். ஓகேங்களா? சரி. இந்த சப்ளைல என்ன பண்ணலாம் ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போதைக்கு நம்ம நோ ட்ரேடிங் ஜோன்ல தான் நான் எதுவும் சப்ளை பண்ண மாட்டோம். செல் இருக்கு. ஓகே ப்ரோ. இந்த சப்ளை வந்து இருக்கு பார்த்தீங்களா? இப்போ அப்படியே 5 மினிட் போயிட்டு ரீஃபண்ட்மென்ட்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இங்க ரீஃபண்ட்மென்ட் இருக்கு. இங்க ரீஃபண்ட்மென்ட் இருக்கு. இந்த ரீஃபண்ட்மென்ட்ன்றது என்ன கேண்டில் ப்ரோ? ரீஃபண்ட்மென்ட் வந்து கேண்டில் ப்ரோ. நல்லா பாருங்க. பேஸ் அது கேண்டில். ஒரு இன்சைடு பாராவும் இருக்கு. இன்சைட் பார் கலர் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் கலரா இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. இன்சைட் பார்ன்றது இப்படி இருக்கணும். எப்படின்னா ஓகே ஓகே கரெக்டா. அந்த பாடிக்கு மேல கொஞ்சம் ஒரு பாடி வச்சிருக்கோம். இப்படி இருக்கணும். அடுத்த கேண்டில் வந்து இப்படி இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி. சரி. இப்போ நமக்கு இது 50% பாடி கேண்டில் இல்ல. ஓகேங்களா? ஆனா இது ஒரு ஹிட்டன் சப்ளைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்போ 1 மினிட்ல போயிட்டு ஹிட்டன் சப்ளைக்குள்ள நமக்கு அந்த 4 மாடல் ஏதாவது ஒரு மாடல் இருக்கணும். இது போய் பார்க்குறோம். அது ஒரு ஹிடன் சப்ளைவா தான் இருக்கு. எகைன் 5 மினிட்டுக்கு போறோம். 5 மினிட் போயிட்டு இந்த ரீஃபண்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபுல் சைஸ் பாடி கேண்டலா இருக்கு. 50% கேண்டலா இல்ல. ஆப்போசிட் கலர் கேண்டலாவும் இல்ல. அப்போ இதில நம்ம பண்ணாம இருக்கிறதே பெட்டர். ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு வந்துட்டோம்னா, நம்ம செல் பண்ணாம இருக்கிறது பெட்டர். இன்னைக்கு என்ன பண்ணுங்க, இந்த சப்ளைக்கு வந்து என்ன பண்றான் அப்படின்றத பாருங்க. இதுவும் சப்ளை தான். இதுவும் ரீஃபண்ட்மென்ட் தான். இதிலிருந்தும் மார்க்கெட் செல் ஆகலாம். பட் ஹைலி ப்ராபபிலிட்டின்றது அந்த 50%க்கும் ஆப்போசிட் கலர் கேண்டிலுக்கும் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்தும் இப்போ செல் ஆகலாம். அப்போ வந்து ஆப்போசிட் கலர் கேண்டலா இல்ல ப்ரோ. 50%ஆவும் இல்ல. ஆனா இந்த டைம் மார்க்கெட் வந்து செல் ஆயிடுச்சு. அப்போ நான் 50% பாடி கேண்டில் பார்க்கல. கலரும் பார்க்கல. நமக்கு வந்து ரீஃபண்ட்மென்ட் இருந்தாலும் நான் செல் வந்து போறேன் அப்படின்னீங்கன்னா, அது எப்பயாவது தான் நடக்கும். எப்பயாவது தான் வந்து கீழ செல்லோ, பையோ வந்து போகும். எப்பயுமே போகாது. நம்ம எப்பயுமே போறத மட்டும் நம்ம கான்செப்ட்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது வந்து ஃபெயில் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ அடுத்த பிளான் சொல்லுங்க. ஃபெயில் பண்ண சான்ஸ் இருக்குன்னா, மார்க்கெட் எங்க போக சான்ஸ் இருக்கு ப்ரோ? ப்ரோ ஃபெயில் பண்ணிட்டா நீங்க போட்டு வச்சிருந்த மேல உள்ள சப்ளைக்கு இங்க போக சான்ஸ் இருக்கு. அங்க இருந்து நம்ம செல் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி. இப்போ 4 ஹவர்ல இங்க ஒரு டிமாண்ட வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து மேல போயிருக்கான். ஸோ 4 ஹவர் டிமாண்ட், 15 மினிட்ஸ் டிமாண்ட். 15 மினிட்ஸ்ல நமக்கு இது லோ பிரேக் பண்ணிருக்கு. இது ஹை வந்து பிரேக் பண்ணிருக்கு. அப்போ இதுல டிமாண்ட்ஸ் அப்படின்றது இங்க இருக்கு. 2 டிமாண்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? சரி. இப்போ நமக்கு 15 மினிட்ஸ்ல இந்த இடத்துல நமக்கு இந்த சப்ளைவ மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் கீழ வரும். இப்போ 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செல் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த இடத்துல 15 மினிட்ஸ் பையா இருந்தது. இப்போ செல்லா மாறிடுச்சு. அப்போ 15 மினிட்ஸ் பையா இருந்தது. இந்த இடத்துல பையா இருந்தது செல்லா மாறிடுச்சு. இப்போ கரண்ட் மார்க்கெட் 15 மினிட்ஸ் செல்லு. அப்ப எது வந்து பவரா இருக்கும்? கரண்ட் மார்க்கெட் ப்ரோ வந்து இப்போ செல் பண்ணிட்டு இருக்கான். இப்போதைக்கு செல்லு தான் ப்ரோ. அந்த டிமாண்ட் வர செல்லு தான் வந்து பவர். அப்போ வராம இது வந்து பையா இருந்தது. டிமாண்டும் அவைலபிளா இருக்கு. இப்போ கரண்ட் மார்க்கெட் செல்லா வந்துட்டு இருக்கான். இத மிட்டிகேட் பண்ணிட்டு மேல போயிருவானா? அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தாலே போதும். ஹையர் டைம் ஃப்ரேம் செல்லுல இருக்கு. அப்போ இதுதான் வந்து பவர். செல்லு தான் வந்து பவர். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு மேல ஒரு என்ட்ரி அவைலபிளா இருக்கு. பெண்டிங்ல இருக்கு. 2 என்ட்ரி பெண்டிங்ல இருக்கு. இது ஃபெயில் பண்ண சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த சப்ளைன்றது ஆப்போசிட் கலர் கேண்டலா இருக்கு.
ஓகேங்களா? இது ஆப்போசிட் கலர் கேண்டிலா இருக்கு. 50% பாடி கேண்டிலா இருக்கு. சூப்பரா இருக்கு உள்ள. இந்த 50% பாடி கேண்டிலா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆர்டர் பிளாக்கா இருக்கு. பட் நம்ம உள்ள போம்போது அ பெட்டரா இல்ல. ஓகேங்களா? அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் சப்ளை வந்து சூப்பரா இருக்கு. உள்ள வந்து பெட்டரா இல்ல. அப்டின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வெயிட் பண்ணி எல்லா கிரைட்டீரியாவும் கிடைச்சா மட்டும் என்ட்ரி போலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? சரி. இப்போ இந்த டிமாண்ட எடுத்தான் அப்டின்னா இது வந்து இந்த டிமாண்டை எடுத்தான் அப்படின்னா ஒன்று இந்த சப்ளைக்கு வந்து செல் ஆகணும். இல்லைனா மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு இப்படி வந்துட்டு செல் ஆகணும். ஏன்னா இது கவுண்டர். இப்போ இது வந்து கவுண்டர். இப்போ இந்த டிமாண்டில் பை வந்து பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் பை வந்து பண்ணலாம். பட் செஷன்ஸில் மட்டும்தான் பை வந்து பண்ணணும். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரலாம். பட் மோஸ்ட்லி பிரேக் பண்ணிடுவான். இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வரலாம். அது இந்த சப்ளைல இருந்து போயிட்டு கீழே வரலாம். இல்லைனா மேலே இருக்கக்கூடிய இந்த 2 சப்ளைல போயிட்டு கீழே வரலாம். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து செல்லில் தான் வந்துட்டுருக்கான். போயிட்டு இப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி வரலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட சஜஷன் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்கான். சப்ளைக்கு போனால் மட்டும் நம்ம ட்ரேட் வந்து பண்ணுவோம். டிமாண்ட்லேருந்து பண்ண வேண்டாம். இங்கேருந்து நமக்கு மேனிப்புலேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதை விட்டுருவோம். சப்ளைக்கு போனால் மட்டும் நம்ம ட்ரேட் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். அது வந்து மிஸ் பண்ணாமல் இருந்திருந்தா இப்போ இங்கெல்லாம் என்ட்ரி போக தேவையில்ல. அதுவே ரன்னிங்கில் இருக்கும். பட் இப்போ வந்து நமக்கு அடுத்த என்ட்ரி வந்து போடணும். ஸோ இங்கே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். மேலே 2 சப்ளை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி எதுவுமே நடக்காமல் டிபியே வந்து போயிட்டான் அப்படின்னா அடுத்த பிரேக்கில் நம்ம இப்போ இங்கே ஒரு பிரேக் ஆகுது அப்படின்னா அடுத்த பிரேக்கில் நம்ம செல் வந்து பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்டா ப்ரோ? டிஸ்கார்டில் வந்து நான் போடுறேன் பாருங்கள். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன சப்ளையை வந்து பிரேக் பண்ணிட்டான். ஆக்சுவலாக எனக்கு எஸ்டர்டே வந்து லாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ டிஸ்கார்டில் வந்து ப்ரோ எனக்கு ஒரு டவுட் கோல்டா. சொல்லுங்க ப்ரோ. கோல்டு 15 வெயிட்ல எக்ஸ்ட்ரீம் ஓபி இருக்கு. டைரக்ட் என்ட்ரி போலாம். எக்ஸ்ட்ரீம் இதுவா? 500 கிட்ட 4500 கிட்ட ஓபி. இதுதான் 4500 கிட்ட இருக்கு. எக்ஸ்ட்ரீம் ஓபி இது சொல்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ. இல்லை ப்ரோ வேணாம். ஏன்னு சொல்கிறேன். ஏசியன் செஷன்ல இல்லை அது கிடையாது. இப்போது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி பை ட்ரெண்டில் போயிட்டுருக்கான். ஓகேங்களா? கரண்ட்டாக பை ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கான். நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரண்ட்டாக பை வந்து போயிட்டுருந்தான். நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த சப்ளைவை எடுத்து கவுண்டரில் வந்து செல் பண்ணி டிமாண்ட் வரைக்கும் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய டிமாண்ட் இந்த 3 டிமாண்ட் வரைக்கும் நம்ம செல் பண்ணி இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் கவுண்டர் ஆகணும், இந்த டிமாண்டுக்கு வரணும்னா ஒரு சப்ளையை கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து கீழே வரணும். அந்த சப்ளை தான் இது. இந்த சப்ளையில் போயிட்டு 4 ஹவர் சப்ளை வந்து எடுக்கிறோம். 15 மினிட்ஸ் போயிட்டு எடுக்கிறோம். இந்த சப்ளைஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டில் மார்க்கெட் நோ கன்ஃபர்மேஷன். இதில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? இது வந்து ஃபெயில் பண்ணிட்டான். அடுத்தது இங்கே ஒரு சப்ளை இருக்குது. அதுக்கு அடுத்தது மேலே ஒரு சப்ளை இருக்குது. ஃபஸ்ட்டு சப்ளை போகிறோம். ஃபஸ்ட்டு சப்ளையில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். ஓகேங்களா? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஆனால் ரிஸ்க் வந்து பாதி தான் வைக்க சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அது 2மே வந்து எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிட்டான். சரி, அப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட்டு எடுத்தாச்சு. மேலே இன்னொரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. இது வந்து 15 மினிட்ஸில் மார்க்கெட் மேலே போயிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷனை கொடுக்காம அந்த ரீஃபண்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டான். அப்போது இதை விட்டுருவோம். ஓகேங்களா? இப்போது நம்ம 15 மினிட்ஸில் தான் சோச் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? 4 ஹவர்னுடைய சப்ளை ரீஃபண்ட்மெண்ட் பிரேக் ஆகிடுச்சு. ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்ம 5 மினிட் போகக்கூடாது. 15 மினிட்ஸில் தான் வந்து சோச் வந்து பார்க்குறோம். இப்போ 4 ஹவரும் வந்து பிரேக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தெரியுதா? இப்போது 4 ஹவரும் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த 4 ஹவர் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம 15 மினிட்ஸுக்கு நம்ம போகக்கூடாது. இப்போ போயிட்டு நீங்கள் 15 மினிட்ஸில் சோச் பார்த்து செல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் ஜோனே நமக்கு இன்வாலிட் ஆயிடுச்சு கரெக்டா? ஆமாம், ஜோனே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செல் போகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இல்லை இப்போது. ஓகேங்களா? இப்போது இந்த சோச் வந்து இங்கே நமக்கு வந்து டபுள் சோச்சே கொடுக்குறான்னு வச்சுங்க, டபுள் கன்ஃபர்மேஷன். பட் இந்த 4 ஹவர் சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போது இந்த 4 ஹவர் சப்ளை ஃபெயிலியர் பண்ணிவிட்டு நமக்கு இப்படி கூட மார்க்கெட் வரலாம்.
ஓகேங்களா? இந்த மாதிரியும் வரலாம் மார்க்கெட். ஏன்னா, இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். மேலே ஹை அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே அப்படி மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணலாம். பட் மார்க்கெட் இங்கேருந்தும் கீழே வரலாம். பட் நம்ம இந்த இடத்துல செல் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல செல் கொடுக்கல. கன்ஃபர்மேஷன் கொடுத்து தானே நமக்கு செல் வந்து போகணும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு செல் கொடுக்கல. ஆனால் மார்க்கெட் கீழே வரலாம். ஓகேங்களா? கீழே வந்துட்டு மேலே போகலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே வந்தால் டிமாண்ட்லேருந்து பை பண்ண போகிறோம், அவ்வளோதான். சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ண போகிறதில்ல. சப்ளைவே பிரேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? இப்படி வந்து இந்த சப்ளைஸில் என்ட்ரி எடுத்துட்டு கீழே போனாலும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. இது சேஃப் கிடையாது. இன்கேஸ் சப்ளை ஃபெயில் ஆகாமல் இருந்திருந்தா நானே வந்து இப்போ மார்னிங் இப்போவே என்ட்ரி கொடுத்துருப்பேன், செல் பண்ணுங்க அப்படின்ட்டு. சப்ளைவே வந்து பிரேக் ஆகிடுச்சு. அப்போது நம்ம செல் பண்ணக்கூடாது. மார்க்கெட் டைரெக்டாக இப்படியே கூட வந்தாலும் டிமாண்டில் இருந்துட்டு சூப்பரான பை வந்து இருக்கும். ஏன்னா சப்ளை பிரேக் ஆகுனா பை ஆர்டர் இருக்குது. அப்போ டிமாண்டுக்கு வந்துட்டோன்னா எகைன் அடுத்த பை ஆர்டர் அந்த இடத்துல ஈஸியாக விழும். அங்கேருந்து நம்ம ஈஸியாக பை வந்து பண்ணலாம். இதுதான் வந்து அடுத்த ட்ரேடு. ஸோ இந்த இடத்துல செல் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட் இந்த இடத்துல சப்ளை வந்து பிரேக் பண்ணிட்டான். நமக்கு லாஸ் வந்து ஆகிடுச்சு. ஓகே, அதெல்லாம் கவர் பண்ணலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? சரி, ஓகே. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட் அப்படின்றத. ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வந்தானா நம்ம வந்து செல் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணிட்டான், இங்கே வந்து நமக்கு பிஓஎஸ் வந்து பண்ணிட்டான். அடுத்த பிஓஎஸ் வந்து இங்கே நடந்திருக்கு, ரைட்டா? ஸோ இந்த இடத்துல நமக்கு பிஓஎஸ் வந்து பண்ணிட்டான். இந்த பிஓஎஸில் நமக்கு இங்கே வந்து சப்ளை வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல சப்ளை கிரியேட் ஆகிருக்கு. இந்த சப்ளையில் நம்ம என்ன பண்ணலாம், செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டுன்றது ஒரு மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. லண்டனோட ஹைன்றது ஒரு ஓவரால் ஒரு லிக்விடிட்டியாக மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம செல் வந்து பண்ணலாம். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ட்ரேடு வந்து பண்ணல. என்னோடய பர்சனல் ஒர்க்காக நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். ஓகேங்களா? இன்றைக்கி நான் ட்ரேடு வந்து பண்ணலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9:24 டைம் ஆகுது. இப்போ தான் நான் வந்து சிஸ்டம்க்கே வரேன். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது இது வந்து நமக்கு லண்டனோட இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போகலாம். ஏன்னா ஒரு நல்ல லிக்விடிட்டி இருக்குது அப்படின்றப்போ மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். ஸோ இந்த சப்ளையில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து சப்ளை 15 மினிட்ஸ். ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பரான பக்காவான ரீஃபண்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கான் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட், அதனால் ரீஃபண்ட்மெண்ட் வந்து மார்க்கெட் வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ 1 மினிட் வந்து போகிறோம். 1 மினிட்ல போயிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்து ஹையாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹையை வந்து மார்க்கெட் ஒரு ஃபுல் ஃபோர்ஸாக வந்து பிரேக் பண்ணுறான். அப்போது சப்ளை அப்படின்றது நியூயார்க் டைமிங்கில், ரைட்டா? ஸோ சப்ளை அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இது வந்து சப்ளை, ஓகேவா? ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் வந்து பண்ணுறான். எங்கே பண்ணுறான்? இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு எகைன் ஒரு ஃபுல் ஃபோர்ஸாக மார்க்கெட் வந்து கீழே வந்து போயிட்டான். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சூப்பராக கண்ட்ரோல் எடுத்து கீழே போயிருக்கு. அடுத்த பிரேக் அப்படின்றது இங்கே வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிரேக் வந்து நடக்குது. ஸோ இங்கேயும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 965 லோ இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். இந்த கர்சர் வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதோட அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.16965. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டில் 965ன்றதை கணக்கு வச்சுங்க. இந்த இடத்துல இந்த கேண்டில் தான் மிட்டிகேட் பண்ணியிருக்கேன். இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா அதே 965 தான். ஓகேங்களா? அப்போது இது மிட்டிகேட்டட் தான். நம்ம எப்பயுமே வந்து இப்படி தான் வந்து என்ட்ரி வந்து போடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் என்ட்ரி போடுவோம். அப்படின்னு பார்த்தீங்கனாலும் இது மிட்டிகேஷன். ஓகேங்களா? சரி, இப்போது இங்கே மிட்டிகேட் ஆகிடுச்சு. பட் நான் இப்போ தான் பார்த்த உடனே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ தான் நான் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன். இப்போ இங்கே மிட்டிகேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு செல் போகணும் அப்படின்னா எங்கே செல் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பிரேக்காக வச்சுக்கலாம். இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? 1 மினிட்டுக்கு கம்மியாக நம்ம பார்க்க வேணாம். பட் 1 மினிட்லேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சோச்சுன்னு வந்து எடுத்துக்கலாமா? அப்புறம் இது வந்து நமக்கு பிஓஎஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சோச், இது வந்து பிஓஎஸ். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், இங்கே ஹிடன் சப்ளைவை வந்து நமக்கு மிட்டிகேட் பண்ணியிருக்கான். பட் நமக்கு பிஓஎஸ் அப்படின்றது இங்கே தான் நடக்குது. ஸோ 1 மினிட்ல நமக்கு வந்து மோஸ்ட்லி
இந்த சோச் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு சப்ளையும் இல்ல. அப்ப நம்ம பிஓஎஸ்க்கு வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து பண்றான். இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு சப்ளையும் இல்ல. ஸோ, இப்ப நம்ம என்ட்ரி போகணும் அப்படின்னா, எங்கேயுமே என்ட்ரி வந்து நமக்கு இல்ல. ஓகேங்களா? என்ட்ரி வந்து மார்க்கெட் 2 என்ட்ரி வந்து குடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் சப்ளை இங்கேயும், செகண்ட் சப்ளை இங்கேயும். 2மே மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணி தான் போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2மே பிரேக் ஈவன் ஆர்டரா தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ட்ரி போறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேல போறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதில என்ன சொல்லியிருந்தேன், ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன சொல்லியிருந்தேன், இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து மேல இந்த சப்ளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நம்ம எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இங்க வந்து ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருச்சு. அப்போ பிஓஎஸ் பண்ணாம இருந்தான். இப்போ வந்து பிஓஎஸ் பண்ணிட்டான். அப்போ மேல இருக்கக்கூடிய சப்ளையோட பவர் வந்து இதுக்கு இருக்கும். அப்போ இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் எடுத்து இந்த சப்ளைக்கு போயிட்டு இப்போ கீழ வந்துட்டு இருக்கான். சரி, ஓகே. மார்க்கெட் வந்து இதுல மேலேயும் போலாம். ஓகேங்களா? மேல போனோம்னா, இந்த சப்ளைல நமக்கு ஒரு சூப்பரான செல் வந்து இருக்கு. இந்த சப்ளைல. ஓகேங்களா? சூப்பரான செல் வந்து இருக்கும். ஏன்னா, ஏஷியன் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ, ஏஷியன் இருக்கு அப்படின்றனால, இந்த சப்ளைலேருந்து நம்ம சூப்பரா வந்து செல் பண்ணலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் இங்கேருந்து கீழ வரதுக்கு தான் சான்ஸ் வந்து இருக்கு. சரி, அப்ப கீழ வந்துட்டான் அப்படின்னா, நம்ம அடுத்த பிரேக்க ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்தடுத்த செல் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த செல் வந்து ட்ரை பண்ணிட்டு போலாம். சரி, அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு. ஸோ, கோல்டு வந்து ஸ்டூடண்ட் கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், செல் வந்து பண்ண வேணாம். பட் செல் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த சோச் பண்றான். அடுத்தது இந்த சோச் பண்றான். டபுள் சோச் வந்து பண்றான். நமக்கு எல்லா கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அப்போ செல்லுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து செல் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இது பியூரஸ்ட் ஒரு ஸோ அந்த ஹை ஒரு பியூரஸ்ட் வந்து ஐடியம். அப்போ சப்ளைன்றது இங்க இருக்கு. அடுத்த சப்ளை மேல இருக்கு. இது வந்து பவர் தான். இது மேல இருக்கு. ரைட்டா? ஸோ, இது எல்லாமே சப்ளை தான். பட் நம்ம கோல்டுல வந்து செல் பண்ணக்கூடாது. வேணாம். பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ, சேஃப் கிடையாது. நம்ம கோல்டு வந்து கீழ டிமாண்டுக்கு வந்துட்டா நம்ம பை வந்து போலாம். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிளான். ஓகேங்களா? சரி. ஸோ, நமக்கு நல்லா ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கு. பட் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து நமக்கு அலோவ் பண்ணல. அப்போ மேனிபுலேஷன்ஸ் நடக்கவும் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ, இந்த சப்ளை இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து அடுத்த பிஓஎஸ்ன்னு நீங்க எடுக்கலாம். இது அடுத்த பிஓஎஸ்ன்னு எடுத்துட்டு, இந்த சப்ளை மார்க் பண்ணலாம். இந்த சப்ளை வந்து ஒர்க் ஆகறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான். இந்த சப்ளைலாம் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இத வந்து எடுக்கக்கூடாது. அப்ப இந்த சப்ளை ஒர்க் ஆகாது அப்படின்னா, இது வந்து நமக்கு இன்டியூஸ்மென்ட்டா சேஞ்ச் ஆயிடும். அப்ப இத நம்ம இன்டியூஸ்மென்ட்டா எடுக்கும்போது, இந்த இன்டியூஸ்மென்ட்டுக்கு மேல ஏதாவது சப்ளை இருக்கான்னு பாருங்க. இந்த சப்ளை தான் இருக்கு. ஸோ, இப்ப இங்க போடுற இருங்க ஜூம் பண்ணி காமிச்சுர்றேன். ஸோ, இந்த சப்ளை இது டோட்டலா எடுக்கலாம். பட் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போவான். ஸோ, இந்த சப்ளையும் அடுத்தது இதுவும் தான் நமக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா, நமக்கு ரூல் வந்து நோ செல். இப்ப மார்க்கெட்ல நீங்க காசு வந்து சம்பாரிக்கணும். பணம் சம்பாரிக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும். இதெல்லாம் கிளாமர் தான். ஓகேங்களா? நடுவுல இங்க குடுத்திருக்கிற சப்ளை, இங்க குடுத்திருக்கிற சப்ளை, அடுத்தது இங்க ஒரு சப்ளை நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இது எல்லாமே கிளாமர் தான். ஓகேங்களா? இதுல போயிட்டு நீங்க மாட்டிக்க கூடாது. ரூல் இஸ் அ ரூல். ஓகேங்களா? 4 ஹவர் போங்க. சப்ளை பிரேக் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து சப்ளை பிரேக் ஆகுற அளவுக்கு பை ஆர்டர் இருக்கு. அதனால தான் பிரேக் ஆயிருக்கு. அப்போ இங்க போயிட்டு நீங்க கன்ஃபர்மேஷன் குடுக்கிறத பார்த்துட்டு இங்க செல் பண்ணீங்கன்னா, யாருமே வந்து வரமாட்டாங்க அந்த இடத்துல. செல் வந்து எல்லாருமே போடணும்ல. இப்ப நம்ம ஒரு இடத்துல செல் பண்றோம். அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனலும் செல் பண்ணா தான் நமக்கு வந்து அது ஆக்டிவ் ஆகும். நம்ம செல் பண்ற இடத்துல அவங்க பை பண்ணாங்கன்னா, மார்க்கெட் வந்து பறந்து போயிரும் மேல. அப்ப நமக்கு வந்து லாஸஸ் வந்து தான் அதிகமா நடக்கும். அப்போ ரூல் இஸ் அ ரூல். நம்ம கரெக்ட்டா ரூல ஃபாலோ பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? சரி. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த சப்ளை பிரேக் பண்ணிட்டான். பட் மார்க்கெட் கீழ வரலாம். ஆனா கீழ வந்தா, நமக்கு இந்த டிமாண்ட்ல இருந்து பை இருக்கு. நல்லா கவனமா பாருங்க. இந்த டிமாண்ட் வந்து இந்த டிமாண்ட்ன்றது ரொம்ப பவர்ஃபுல் டிமாண்ட்லாம் கிடையாது. மார்க்கெட் அங்க வந்து கன்ஃபர்மேஷன் குடுத்தா பை வந்து போலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் குடுத்தா பை போகலாம். அதுவரைக்கும் நோ பை. ஓகேங்களா? பையே கிடையாது. ஓகே. ஈரோ யுஎஸ்டி
பாருங்கள் எகைன் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா, இந்த இடத்துல மேலே போயிட்டுருக்கான். ஸோ இப்போ இன்னொரு விஷயம், இங்கே வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த டிமாண்டில் இருந்து நமக்கு பை இருக்குது, இந்த சப்ளை வரைக்கும் போக சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இப்போது அந்த சப்ளைன்றது இங்கே கீழே வந்துருச்சு. ஓகேங்களா, அடுத்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகி இங்கே கீழே வந்துருச்சு. இப்போது இந்த டிமாண்டுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா இப்படி போகிறோம், ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுக்கிறோம். பட் ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயில் பண்ணிட்டான். ரீஃபண்ட்மெண்ட்டையும் காமிச்சார் ஒன்ஸ். ரீஃபண்ட்மெண்ட் வந்து பாருங்கள், இது ஃபுல்லாக ரீஃபண்ட்மெண்ட். நான் இதை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டை ஃபெயில் பண்ணுறான். அப்போது நம்ம 1 மினிட்டுக்கு போகக்கூடாது. 1 மினிட்டுக்கு நம்ம போகலை. இப்போ 5 மினிட்ல வந்தால் இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம எங்கே வந்து பை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே எந்த இடத்துல இங்கே வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல எங்கே பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கேயுமே வந்து பை பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு இங்கே டிமாண்ட் இல்லை. ஓகேங்களா, ஸோ டிமாண்ட் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஃப்ளிப்பை வந்து நம்ம எடுக்க வேண்டாம். அப்போது நம்ம எதை வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துக்கலாம். அடுத்தது இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிஒய்ஸ் வந்து பண்ணுறான். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல பிஒய்ஸ் பண்ணுறான். இந்த இடத்துல எங்கே டிமாண்ட் இருக்குது, நோ டிமாண்ட். அப்போது இந்த இடத்துல நம்ம ட்ரேடு வந்து பண்ண மாட்டோம். அடுத்தது மார்க்கெட் அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து போகிறோம். இங்கே தான் வந்து ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, இது ஐடியம்னு சொன்னோம்ல, அது வந்து பிஓஎஸ்ன்னு போடுறேன். ஸோ அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதை வந்து எடுத்திருக்கானான்னு பார்க்கலாம். எஸ், இதை வந்து எடுத்திருக்கான். அப்போது இது வந்து சோச். ஓகேங்களா, இது சோச். பட் இது வந்து ஏன் எடுத்தான்றதை லிக்விடிட்டி வைஸாக பார்க்கும்போது இது ஒரு லிக்விடிட்டி ஹண்ட். இது சோச்சுன்னு வராது. ஓகேங்களா, ஸோ இது ஒரு லிக்விடிட்டி ஹண்ட்டு. மேலே பிஓஎஸ்ன்றது நமக்கு ஸ்வீப் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா, நம்ம கொஞ்சம் ஸ்வீப் வேறு மாதிரி பார்ப்போம். ஸோ ஸ்வீப் கம்ப்ளீட்டட். ஸோ அதனால் நான் வந்து சோச்சுன்றதை போடுறேன். அப்போது இந்த சோச்சுக்கு நமக்கு இங்கே வந்து எங்கே டிமாண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சோச்சுன்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா, எங்கே டிமாண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இங்கே டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணுறான், வரான், மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே வந்து போகிறான், சப்ளைக்கு போயிட்டான். ரைட்டா, சப்ளைக்கு போயிட்டான். அடுத்தது நமக்கு இங்கே எங்கேயுமே டிமாண்ட் இல்லை, அதனால தான் மார்க்கெட் இந்த லோ அடிச்சிருக்கான். அதுக்கு அடுத்தது எங்கேயுமே டிமாண்ட் இல்லை, அதனால கண்டிப்பாக இதையும் லிக்விடிட்டி ஹண்ட் வந்து பண்ணுவான். ஓகேங்களா, இதையும் லிக்விடிட்டி ஹண்ட் வந்து பண்ணியிருக்கான் 5 மினிட்ல. ரைட்டா, ஸோ இப்போ சொல்லுங்கள், மார்க்கெட் வந்து இங்கே லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து போயிட்டுருக்கான். அப்போ மார்க்கெட் என்ன பண்ண சான்ஸ் இருக்குன்னா, மேலே போகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, பட் 15 மினிட்ஸ்ன்றது ஹையர் டைம் ஃப்ரேம். 15 மினிட்ஸில் நம்ம சப்ளை எடுத்து கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்குறோம். மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நமக்கு இப்போ என்ட்ரியை பிரேக் ஈவனுக்கு கொடுத்துட்டான். ஓகேங்களா, என்ட்ரியை பிரேக் ஈவனுக்கு வந்து கொடுத்துட்டான். ஸோ நம்ம இங்கே ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம் 1 மினிட்ல. இங்கே தான் நமக்கு வந்து பிஓஎஸ் நடக்குது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போது இந்த என்டையர் கேண்டலும் ஒரு சப்ளை தான். பட் இந்த சப்ளைன்றது பிரேக்கை தாண்டி வெளியே போயிடுச்சு. அப்போ நம்ம இந்த இடத்துல செல் எடுக்கிறது வெரி வெரி ரிஸ்க்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம செல் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் அப்போது மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து நமக்கு என்ட்ரி கொடுத்து மார்க்கெட் பிரேக் ஈவனே பண்ணிருச்சு. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் பண்ணிருச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா, நான் மேலே போகவும் சான்ஸ் இருக்குது, அதனால் பிரேக் ஈவன் பண்ணிடு அப்படின்ற ஒரு மார்க்கெட் வந்து ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லிருச்சு. அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணிட்டோம். அப்போ மார்க்கெட் மேலே போகவும் சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ மேலே போயிட்டானா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ் போகிறோம். மேலே போயிட்டா இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஏன் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஒர்க் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையில் வந்து செல் சொல்லியிருந்தோம். பட் நம்ம வந்து என்ட்ரி வந்து போடலை. நம்ம ஒரு பெரிய ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ரஸ் பண்ணதுனால என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டோம். பட் என்ட்ரி கொடுத்துருச்சு. ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து சப்ளை வந்து எடுத்திருக்கோம். மார்க்கெட் வந்து இது பிஓஎஸ். ஓகேங்களா, இது பிஓஎஸ், இது அடுத்த பிஓஎஸ்,
இது அடுத்த பிஓஎஸ். அப்போ இது சோச்சா? இது சோச். ஸோ 15 மினிட்ஸில் இது பிஓஎஸ், இது அடுத்த பிஓஎஸ், இது சோச். பட் இருந்தாலும் இந்த சப்ளை தான் ஒர்க் ஆகும். 4 ஹவரில் இந்த சப்ளை கொடுத்துருந்தேன். இந்த சப்ளை இன்னும் ஸ்டில் பிரேக் ஆகலை, வேலிட் தான். இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 15 மினிட்ஸில் நமக்கு வந்து பை ட்ரெண்ட் இருந்தாலும் இந்த சப்ளைவும் இதுவும் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கிறதுக்கான ரீசன் லிக்விடிட்டி. உங்களுக்கு லிக்விடிட்டி மார்க்கெட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம லேர்ன் பண்ண ஈஸியாக வந்து ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ண முடிஞ்சிடும். மார்க்கெட் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ஈஸியாக ரீட் பண்ணிடலாம். அப்போது இது வந்து நான் பிஒய்ஸ்ன்றதை மார்க் பண்ணுறேன். அப்போது இது வந்து நமக்கு சோச், ரைட்டா? ஸோ இந்த சோச்சுக்கு மார்க்கெட் வந்து மேலே தான் போகணும்னு நான் சொல்லலை. இந்த சோச்சுக்கு அடுத்தது ஒரு சோச் நடக்க போகுது அப்படின்னா செல் ஆக போகுதுன்றதை சொல்லியிருக்கேன். அடுத்ததாக சோச் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த சோச் இங்கே நடந்துருச்சு. ஓகேங்களா? ஏன்னா லிக்விடிட்டி பேஸ்டு நம்ம இது பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். சரி, அப்போ இந்த சோச் நடந்துருச்சு. நம்ம இந்த லோவரில் போயிட்டு என்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்தோம். பட் என்ட்ரி கிடச்சிது, நம்ம வந்து போடலை என்ட்ரி. சரி, இப்போது ட்ரெண்ட் வந்து என்னவா இருக்குது? இது வந்து அடுத்த பிஓஎஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்த பிஓஎஸ், இங்கே அடுத்த பிஓஎஸ் ஆகிடுச்சு. ஓகே, அப்போது இந்த பிஓஎஸ்க்கு இந்த சப்ளைன்றது நமக்கு ஹைலி வேலிட் சப்ளை கிடையாது. இந்த சப்ளை ஓகேங்களா? ஏன்னா மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் இந்த சப்ளைக்கு இல்லை. நல்லா பாருங்கள், நம்ம கிளாஸ் பார்த்தவங்களுக்கும் சரி, எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கும் சரி, இந்த இடத்துல மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அதனால மார்க்கெட் என்ட்ரி கொடுக்கும், பிரேக் ஈவன் மோஸ்ட்லி கொடுத்துரும். அதுக்கப்புறம் தான் எஸ்எல் வந்து ஹிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பிரேக் ஈவன் கொடுத்துருச்சுன்னா நமக்கு வந்து லாஸஸ் வந்து ஆகாது. அப்படி மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டாக மேலே போயிட்டாலும் நமக்கு லாஸஸ் வந்து ஆகாது, நோ ப்ராப்ளம். அதனால் மார்க்கெட் கரெக்டாக கொடுத்தாலும் மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால நமக்கு பிரேக் ஈவன் கொடுத்துட்டு மேலே போயிடும். இப்போது இந்த இடத்துல நமக்கு இந்த சப்ளைலையும் மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. பட் ஏசியனோட சூப்பரான லிக்விடிட்டி இருக்குது, அதுவே நமக்கு போதும். அப்போது மார்க்கெட் இப்படி மேலே வந்து இந்த சப்ளையை எடுத்தால் நம்ம சூப்பராக செல் பண்ணலாம். பட் இதிலிருந்தும் மார்க்கெட் வந்து கீழே போகலாம். இதுவும் ரூலில் தான் இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? இதுவும் ரூல் தான், இதுவும் ரூல் தான். பிரேக் ஈவன் ஸ்டில் வந்து சப்ளை கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதுவும் ஒர்க் ஆகலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இந்த சப்ளை வந்தால், இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்தால் நம்ம செல் வந்து பண்ணலாம். சூப்பராக மார்க்கெட் வந்து செல் ஆகும். ஏன்னா இங்கே அதே 15 மினிட்ஸில் நம்ம இங்கே ஒரு டிமாண்ட் வந்து எடுத்திருந்தோம். எங்கே? இந்த இடத்துல. அதே 15 மினிட்ஸில் இந்த டிமாண்டுன்றது ஒரு இன்ட்ராடே டிமாண்ட். அப்போது மார்க்கெட் இப்போ இன்ட்ராடே ப்ராசஸை முடிச்சிருச்சு. அப்போது மார்க்கெட் இந்த டிமாண்டை ஃபெயில் பண்ணலாம். அது இப்போ கரண்ட் மார்க்கெட் இங்கேருந்தே வந்து ஃபெயில் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா மேலே போயிட்டு இந்த சப்ளையர் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்து ஃபெயில் பண்ணலாம். இப்போ என்னோட ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த சப்ளைக்கு போயிட்டா நம்ம இதில் ஒரு செல் வந்து எடுத்து கரெக்டாக நம்ம கீழே இந்த லோ வரைக்குமே நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது அதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பிளான். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு வந்துட்டால் நம்ம வந்து இந்த சப்ளைக்கு வந்துட்டால் நம்ம ஒரு பெரிய செல் வந்து பண்ணி இது போடலாம். அப்படி எதுவுமே நடக்காமல் இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து இப்போயே வந்து கீழே வந்துட்டால் இந்த லோ வந்து நமக்கு பிரேக் ஆனதுக்கப்புறம் 4 ஹவருக்கு வந்து போவோம். 4 ஹவரில் வந்து பார்த்துட்டு 4 ஹவரில் இருக்கக்கூடிய சப்ளை வந்து நான் அடுத்தது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த 4 ஹவரில் என்னென்ன சப்ளை இருக்குது, எப்படி போகலான்றதை நம்ம வந்து பார்க்கலாம். சிம்பிள். என்ட்ரி அப்படின்றது கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? கிடச்சிக்கிட்டே இருக்கும், கண்ணா பின்னான்னு கிடச்சிட்டே இருக்கும். எல்லாம் வந்து நம்ம ட்ரேட் வந்து பண்ணலாம். பட் எந்த என்ட்ரியை எடுக்கணும், எந்த சப்ளைவை எடுக்கணும், எந்த டிமாண்ட் எடுக்கணும், எப்படி பண்ணணும், பண்ணலாமா வேணாமா, அப்படியே வந்து நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கணும். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து கடைசியாக ப்ராஃபிட்டபிளுக்கு போயிடுவீங்க. ஒரு பிளானை வந்து போடுறீங்க, 4 ஹவரோ 1 மினிட்டோ டெய்லியோ வீக்லியோ ஏதோ ஒரு பிளான். ஒரு பிளானை வந்து போடுறீங்கன்னா அந்த பிளானுக்கு முன்னாடி எந்த ஒரு மூவும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சப்ளை எடுக்கிறீங்க, சப்ளையில் வந்தால் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் போகலாம் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது, ஒரு பிளான் வந்து போடும்போது சப்ளைக்கு வர்ற வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாது, சைலண்ட்டாக உட்காந்துருக்கணும். ஓகேங்களா? எதுவுமே தொடக்கூடாது. கவுண்டரில் போய் ஒரு ட்ரேட் வந்து பண்ணலாம். நடுவில் என்னமோ ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகுது, ஆஹா நடுவில் ஸ்வீப் ஆகிருக்கு, லிக்விடிட்டி வந்து எடுத்திருக்கு, செஷன்ஸ் க்ரியேட் ஆகிறான், அது எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த சப்ளை வர வரலும் அமைதியாக சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக தூங்குங்க. எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு வாங்க எல்லாருமே. ஓகேங்களா? வெளியே போயிட்டு பாருங்கள். அப்புறமா மொபைலில் பாருங்கள் வந்துருச்சா அப்படின்றது. வந்துட்டதுக்கு அப்புறமா கன்ஃபர்மேஷனை பாருங்கள்.
ஓகேங்களா? அதுக்குன்னு ஏதோ ஒரு சப்ளை எடுத்துட்டு பார்க்க சொல்லல. ஒரு சப்ளை எடுக்கிறதுக்கு நீங்க பல ஒர்க் பண்ணணும். என்ட்ரி வேலிட் பண்ணணும். ஜோன்ஸ் வேலிட் பண்ணணும். என்ட்ரி வேலிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் என்ட்ரியை வேலிட் பண்ணி தான் நம்ம ஒரு என்ட்ரி வந்து போடுவோம். ஓகேங்களா? அப்போ மட்டும் ஒர்க் பண்ணா போதும். சப்ளை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, லாஸ்ட் டே வந்து நான் ட்ரேட் பண்ணேன். இன்னைக்கு நோ ட்ரேடு. நான் போட்ட பிளானுக்கு மார்க்கெட் வரல. சும்மா தான் இருந்தேன் இன்னைக்கு. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் மார்க்கெட் வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஒரு பர்சனல் ஒரு பெண்டிங் ஒர்க் இருந்துச்சு. அதை நான் போயிட்டு போய் பார்க்கறதுக்கு போயிட்டேன். ஸோ பார்க்க போகும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆனது நான் வந்து கவனிக்கல. இப்போ தான் 9:30க்கு தான் நான் வந்து பார்க்குறேன். அதனால ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். நோ ப்ராப்ளம். என்ட்ரி அடுத்தடுத்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ ஒரு பிளானை போட்டிங்கன்னா, அந்த பிளான் மார்க்கெட் வர்ற வரையிலும் எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு எதுவுமே மூவ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? கவனமா இருங்க. வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து அந்த என்ட்ரிய வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து போடுங்க. அது லாஸ் ஆகுதுன்னா, அது வேலிடான லாஸ். ஓகேங்களா? லாஸுக்கு ஒரு தகுதி இருக்கு. ஓகேங்களா? லாஸுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த லாஸை மட்டும் தான் நீங்க பண்ணணும். நடுவுல போயிட்டுலாம் லாஸ் பண்ணிட்டு கடைசியா நீங்க போட்ட சப்ளைக்கு வரும்போது உங்களுக்கு வந்து 2 ட்ரேட் பண்றதுக்கான லாட் தான் உங்ககிட்ட பெண்டிங் இருக்கும். எல்லாமே லாஸ் ஆயிருக்கும். அது பண்ணா நம்ம வந்து இந்த ட்ரேடிங்ல பணம் சம்பாதிக்க முடியாது. ஓகேங்களா? ரொம்ப வெயிட் பண்ணணும். பேஷண்ட்டா இருக்கணும். ரொம்ப வெயிட் பண்ணி தான் ஒரு என்ட்ரிய வந்து அப்ரோச் பண்ணணும். அது லாஸ் ஆனா, அந்த லாஸ் ஈஸியா நம்ம ரெக்கவர் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணிக்கலாம். நடுவுல போயிட்டு எந்த லாஸும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு இங்க இந்த 15 மினிட்ஸ்ல இங்க டிமாண்ட்ஸ் வந்து இருக்கு. ஆக்சுவலா நம்ம சொல்லியிருந்தோம். இந்த டிமாண்ட் என்ட்ரியும் நம்ம வந்து அதிகமான ப்ராஃபிட் வேணும்னு சொல்லிட்டு, ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி இங்கேயும் ஒரு என்ட்ரி வந்து நம்ம இந்த இடத்துல போடாம விட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மிஸ் ஆயிருச்சு. அவ்வளோதான். இது மிஸ் ஆகாம இருந்திருந்தா, இது பெரிய ப்ராஃபிட் நம்ம புடிக்க முடியும். பட் இது மிஸ் ஆயிடுச்சு. இந்த என்ட்ரி நம்ம வந்து இருந்தும் நம்ம இதுல ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கன்னு சொல்லி விட்டுட்டோம். மார்க்கெட் வந்து இங்க இருந்தே மேல வந்து போயிட்டான். சரி, இப்போ இந்த 15 மினிட்ஸ் 1, 2, 3 இந்த 3 டிமாண்ட்ஸ்லயும் நான் வந்து பை வந்து சொல்லியிருக்கேன். ரைட்டா? அப்போ இந்த டிமாண்ட் வர வரைக்கும் நான் சைலன்ட்டா இருக்கணும். எந்த ஒரு மூவும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எந்த ஒரு மூவும் பண்ணக்கூடாது. இப்ப நானே சொல்றேன். நானே வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டே வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். ஓகேங்களா? 2 என்ட்ரி போட்டிருந்தேன். 2மே லாஸ். அப்போ டிமாண்ட் வர வரையிலும் நான் சைலன்ட்டா இருந்திருந்தா, அது 2 லாஸ் நடந்திருக்காது எனக்கு. ஓகேங்களா? அதனால டிமாண்ட் நீங்க போட்ட பிளான் வர்ற வரைக்கும் சைலன்ட்டா இருக்கணும். இப்போ இந்த இடத்துல இங்க ஒரு ஐடிஎம் குடுத்திருக்கு. இந்த சப்ளை வந்து வேலிடுன்னு சொல்றேன். ஆனா இது வந்து எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு வரலாம். இது எஸ்எல் ஹிட் பண்ணிட்டும் கீழ வரலாம். என்ன ரீசன்னா, இந்த சப்ளை எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல நம்ம இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுத்தா எடுக்கலாம். ஆனா இந்த சப்ளைவே பிரேக் ஆயிருக்கு. 4 ஹவர்லயே நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்கல. அப்போ 15 மினிட்ஸ்ல போயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தா, அது வந்து ஃபுல்லா மேனிபுலேஷனா இருக்க தான் 200% சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம செல் வந்து ட்ரை பண்ணக்கூடாது. பை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ இந்த டிமாண்ட் வர்றதுக்கு 4, 5 டேஸ் ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, சும்மா மூவி பார்த்துட்டு இருப்பேன். அவ்வளோதான். ஓகேங்களா? வந்ததுக்கப்புறம் நான் வந்து பை வந்து போவேன். ஸோ அது வரலும் ரெஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரீயா இருங்க. ஓகேங்களா? என்ட்ரிலாம் கிடைச்சிட்டே இருக்கும். நீங்க வந்து 1 மந்த் வந்து நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னா, அடுத்தடுத்து நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அடுத்தடுத்து கிடைக்கிற என்ட்ரில. சரி, ஓகே. இப்போ யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸ்ல நம்ம இது பிஓஎஸ், இது ஐடிஎம் அப்படின்றத மார்க் பண்ணோம். ரைட்டா? ஸோ 15 மினிட்ஸ்ல நமக்கு இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டா எடுத்திருக்கோம். அப்போ இது இன்டியூஸ்மெண்ட்டா நமக்கு எடுத்துட்டதுக்கப்புறம் நமக்கு எங்க பை இருக்கு? ஸோ இந்த டிமாண்ட்ல வந்து பை இருக்கு. மார்க்கெட் வந்து 4 ஹவர்ல இந்த ஹைக்கு வந்து போயிருவோம். ஓகேங்களா? இந்த ஹைக்கு வந்து போறதுக்கு தான் ஹைலி சான்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன். இந்த டிமாண்ட்ல என்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த என்ட்ரி வரும்போதும் நான் மார்க்கெட்ல இல்ல. என்னோட பர்சனல் ஒர்க்கா நான் போயிட்டேன் லாஸ்ட் மந்த். ஸோ இந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, டிபி வந்து மேல குடுத்துருக்கேன். 1 மோர் தென் 1:105 அவ்வளோ பெரிய டிபி. 1 மினிட்ல என்ட்ரி. பட் நமக்கு வந்து டிபி அப்படின்றது 4 ஹவர்ல இந்த ஹைல வந்து வச்சிருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ரன்னிங்ல தான் இருக்கான். சரி, இப்போ அடுத்த என்ட்ரி வந்து நம்ம புடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், இங்க இத இன்டியூஸ்மெண்ட்டா எடுத்துக்கிட்டு, இத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இத டிமாண்டா வந்து எடுத்திருக்கோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் 15 மினிட்ஸ்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்டுக்கு ஸ்டில் மார்க்கெட் வரல. ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட்டா தூக்கிட்டான். ஓகேங்களா?
மார்க்கெட் வந்து இன்டியூஸ்மெண்ட்டை தூக்கிட்டான். பட் ஸ்டில் டிமாண்டுக்கு வரல. அப்போ நம்ம ஒரு கவுண்டரில் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நான் எப்பயுமே கவுண்டர் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் கவுண்டரில் என்ட்ரி இருக்குல்ல. ஓகேங்களா? சரி 15 மினிட்ஸில் இது எல்லாமே இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? இந்த இன்டியூஸ்மெண்ட்டை அடிச்சுட்டு கீழே இருந்து மார்க்கெட் வந்து மேலே போவான். இருந்தாலும் இது வந்து அடுத்த பிஓஎஸ் தானே 15 மினிட்ஸில். இது வந்து அடுத்த பிஓஎஸ் தானே. ஸோ இது வந்து சோச் தானே 15 மினிட்ஸில். பட் ஆக்சுவலாக லிக்விடிட்டி வைஸாக நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் மேலே தான் போகும். ஓகேங்களா? இந்த லோவர் டைம் ஃப்ரேமுக்குலாம் மார்க்கெட் வந்து ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். சேஞ்ச் பண்ணனான்னா மறுபடியும் அகைன் பைக்கு தான் சேஞ்ச் பண்ணுவான். அப்போ இது சோச் அப்படின்றப்போ இப்போ நம்ம கவுண்டர் ட்ரேடுக்கு நான் செட்டப்ஸ் போடுறேன். இது சோச்சுன்றப்போ இது பிஓஎஸ் ரைட்டா. இது பிஓஎஸ். அப்போது சப்ளை அப்படின்றது இது வந்து எடுத்துக்கலாம். இந்த சப்ளை எடுக்கக்கூடாது. எல்லா ரூலில் தான் இருக்குது. இந்த சப்ளை எடுக்கக்கூடாது. ஏன்றது எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சப்ளையில் தான் வந்து ரியாக்ட் பண்ணுறான். பட் இந்த சப்ளை வந்து நமக்கு ஃபெயிலியர் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்ளையில் போய் கன்ஃபர்மேஷன் பார்ப்போமா? நம்மளோட கன்ஃபர்மேஷன் இஸ் அ கோல்டு. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்குறதுனால ப்ராஃபிட்டை வந்து ஓவர்லோட் பண்ணலாம். பெரிய ப்ராஃபிட் பிடிக்க முடியும். சரி இந்த இடத்துல நமக்கு பிரேக் பண்ணிட்டான். நோ கன்ஃபர்மேஷன். 5 மினிட்டில் நமக்கு வந்து சோச் வந்து கொடுக்குறானான்றதை பார்க்கலாம். 5 மினிட்டில் இது எல்லாமே லிக்விடிட்டி. ஸோ இதுதான் வந்து நமக்கு சோச். அப்போது இந்த இடத்துல சப்ளை இருக்கா? இந்த இடத்துல நமக்கு சப்ளை இல்லை. அப்போது இந்த ஹையை மார்க் பண்ணுங்கள். இந்த ஹை வந்து ஹண்ட் ஆக போகுதுன்றதை கன்சிடர் பண்ணிக்கங்க. இந்த ஹையை ஹண்ட் பண்ணிட்டான். ரைட். அப்போது இந்த ஹை ஹண்ட் ஆகிடுச்சு. இந்த ஹை ஹண்ட் ஆகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்தால் அப்படி ஹண்ட் பண்ணுறான். அப்போது நமக்கு கண்டிப்பாக இந்த லோ எடுத்தால் தான் அடுத்த செல்லு. அப்போது ஸ்டில் இந்த ஹையை வந்து மார்க்கெட் ஹண்ட் பண்ணனால ஸ்டில் இப்போ மார்க்கெட் 5 மினிட்டில் பையில் இருக்கான். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் பை ஆகலாம். ஓகேங்களா? அப்போது பை ஆகணும்னா எங்கேருந்து பை ஆகிருக்கணும்? இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இங்கேருந்து பை ஆகிருக்கணும். மார்க்கெட் இதை ஃபெயில் பண்ணிவிட்டு பை பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சப்ளை தான் வேலிட். இங்கே தான் நம்ம செல்லே பார்க்கணும். இதுதான் கிளாமர். இங்கே ஒரு சப்ளையை கொடுத்து நம்மளை கொண்டு போயிட்டு ஹண்ட் பண்ணி வச்சுட்டு இருப்பானுங்க. நம்மளை போய் எஸ்எல் வந்து ஹிட் பண்ணுவாங்க. ஸோ இதில் தான் நம்ம மாட்டக்கூடாது. இந்த சப்ளை பிளான் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான். இதில் தான் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். மார்க்கெட் வர்ற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளைக்கு இங்கே நம்ம போட்டிருக்கிற சப்ளைக்கு மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. பட் மார்க்கெட் இங்கே மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகேங்களா? டோட்டலாக இந்த ஹை ஃபுல்லாக மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கான். இதை வந்து ஒரு ட்ரிபிள் டாப்பாக கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ஏஷியன் லிக்விடிட்டி உள்ளே வந்து லிக்விடிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ட்ரிபிள் டாப்பாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ செஷன்ஸ் வந்து போகிறோம். செஷன்ஸில் ஏஷியன் இது பாருங்கள். இந்த ஹை ஏஷியன் அடித்த ஐயும் ஏஷியன். அடுத்தது நியூயார்க் வந்து ரன்னிங்கில் இருக்கான். இந்த சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யார் பண்ணியிருக்கான்னா நியூயார்க் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த சப்ளையில் நமக்கு பொட்டான்ஷியலான ஒரு செல் வந்து இருக்குது. நமக்கு இந்த இடத்துல சூப்பரான இன்டியூஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இதை ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சப்ளைலேருந்து நமக்கு சூப்பரான செல் வந்து இருக்குது. மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு போகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. ரைட்டா? அப்போது மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வந்தால் செல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரியை வேலிடேஷன் பண்ணணும். ஓகேங்களா? என்ட்ரி கொடுக்குறானான்றதை பார்க்கணும். ஸோ 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரீஃபைன்மெண்ட்டை வந்து எப்பயுமே எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து ரீஃபைன்மெண்ட். ஏன்னா ரீஃபைன்மெண்ட்டு தான் நம்ம எந்த டைம் ஃப்ரேமுக்கு நம்ம ஜம்ப் ஆகணுன்றதை ரீஃபைன்மெண்ட் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ இதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போயிடுவான். போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சப்ளைலேருந்து ரீஃபைன்மெண்ட் பார்க்க போகிறோம். பட் நம்ம 5 மினிட் 1 மினிட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக செஷன்ஸ் இல்லாமல் நம்ம போகக்கூடாது. செஷன்ஸ் இல்லாமல் போனீங்கன்னா எஸ்எல்லுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா எஸ்எல் வாங்கிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், சப்ளைக்கு போனதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் வித் செஷனில் தான் வந்து பார்க்கணும். செஷனில் பார்க்குறீங்கன்னா ஓவராலாக மார்க்கெட் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளைலேருந்து செல் வந்து பண்ணுறோம். இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணுறோம். ஆனால் இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்க டிமாண்ட் வந்து மட்டும் விட்டுறாதீங்க. இது வந்து ஒரு பெரிய பை வந்து இருக்குது. இங்கேருந்து சூப்பராக வந்து பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பெருசாக இருக்குது ப்ரோ வீடியோ பார்க்கவே முடியல அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ
கண்டிப்பா நான் வீடியோ வந்து என்னால என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் வீடியோ வந்து என்னால சின்னது பண்ண முடியாது. ஏன்னா, சின்னது பண்ணேன்னா, நான் சொல்ற விஷயங்கள்லாம் வந்தேனா சொல்லிட்டு, பாருங்க இப்படி இருக்கு, இப்படி இருக்குன்ட்டு நான் போறது கிடையாது. நான் வந்துட்டு உங்களுக்கு புரியணும், உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு தான் நான் வந்து இவ்வளோ பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்போ நான் நெறைய பேசினா தான் நெறைய விஷயங்கள் சொல்ல முடியும். அது இல்லாம இது பிளான் பண்ணிட்டு நான் பேசல. அப்படியே மார்க்கெட்ல பார்க்குறேன் என்னென்ன நடக்குதுன்ற ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ணி உடனே அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். அதனால தான் கொஞ்சம் வீடியோ பெருசா இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. ஓகேங்களா? ஆனா பார்த்துருங்க வீடியோ ஃபுல்லாவே. ஏன்னா, நான் எனக்காக வீடியோ பாருங்கன்னு சொல்லல. உங்களுக்காக வீடியோ பாருங்க. அது உங்களுக்கே வந்து புரியும். ஓகேங்களா? ஏன்னா நெறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் வந்து ஹைட் பண்ணி சொல்லுவாங்க. நெறைய விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சரி அத பத்தி பேச வேணாம். ஸோ நான் வந்து அப்படி கிடையாது. பாருங்க, கத்துக்குங்க. கத்துக்கிட்டு பண்ணுங்க எல்லாருமே. சம்பாரிங்க. இதுல வந்து நல்லா சம்பாரிக்க முடியும். ஓகேங்களா? அதனால அதனால தான் நான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். அதனால லேர்ன் பண்ணுங்க. சரி, இப்போ ஜிபிபி, ஜேபியோட முடிச்சிடலாம். ஜிபிபி, ஜேபி வந்து இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொன்னேன். மார்க்கெட் மேலே போயிட்டு டிமாண்டுக்கு வராம அடுத்த பிரேக் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? அடுத்த பிரேக் வந்து பண்ணிட்டான். இப்போ இந்த அடுத்த பிரேக் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 15 மினிட்ஸில ஒரு பை வந்து குடுத்துருந்தோம். இந்த டிமாண்ட்ல. இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிமாண்ட்ல பை வந்து குடுத்துருந்தோம். மார்க்கெட் கிட்ட வந்துட்டு இத மிட்டிகேட் பண்ணாம பை வந்து போயிட்டான். சரி ஓகே. நோ ப்ராப்ளம். 4 ஹவருக்கு வந்து போவோம். இந்த இடத்துல 4 ஹவர்ல பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான். பிஓஎஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல டிமாண்ட் வந்து குடுத்துருக்கான். இப்போ இந்த டிமாண்ட் வேலிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் வேலிட் கிடையாது. ஏன்னா, இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து லிக்விடிட்டி. மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட பிரேக் பண்ண தான் பார்ப்பான். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அதனால இந்த டிமாண்ட்ல ஃபெயிலியர் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்றத பார்க்கலாமா? ஸோ, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்றான். நம்ம பை பண்ண போறது கிடையாது. ஏன்னா, பை சினாரியோவே இல்ல இந்த இடத்துல. இருந்தாலும் போய் பார்க்கலாம். இந்த இடத்துல எல்லாரும் சொல்லுவீங்களே ஸ்வீப் அது வந்து நடந்திருக்கு. மேல வந்து இது எடுத்தோம்னா பை வந்து போகலாம். ஓகேங்களா? ஆனா பை போகக்கூடாது. இதுதான் கிளாமர். இதான் வந்து மேனிபுலேஷன்ஸ். ஸோ, இங்க பை வந்து போகக்கூடாது. மார்க்கெட் நல்லா பாருங்க. இன்னைக்கோ, நாளைக்கோ, இந்த மந்த்தோ எப்பயோ இந்த டிமாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஓகேங்களா? எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் டிமாண்ட் பிரேக் ஆக போகுது. இப்போ நான் 15 மினிட்ஸ்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்றேன். ஸோ பிஓஎஸ். ஸோ, இந்த இடத்துல நோ பிஓஎஸ். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஏதாவது கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டு இருக்கான்றத ஒன்ஸ் நம்ம பார்த்தரலாம். ஸோ, சோச் ஃப்ளிப் மார்க்கெட் 15 மினிட்ஸில் கரெக்டாக எடுத்திருக்கான். ஸோ, அடுத்த பிஓஎஸ்க்கு சப்ளை மார்க்கெட் கரெக்டாக எடுத்திருக்கான். இந்த பிஓஎஸ்க்கு மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். பட் சப்ளைன்றது இங்கே இருக்குது. பட் இது லிக்விடிட்டி. மார்க்கெட் பிரேக் பண்ணுவான். மேலே போனால் பிரேக் பண்ணுவான். சப்ளைன்றது மேலே இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து ஒரு 2 டைம் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். அப்போது ஏதோ செல் ஆர்டர் வந்து இருக்குது. இப்போ 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் நமக்கு இந்த இடத்துல ரியாக்ஷன் பண்ணுறான். இந்த டிமாண்ட் பிரேக் பண்ணிட்டா நமக்கு இங்கே இந்த ஆஃப் வந்து பார்த்துருக்கோம்ல, இந்த இடத்துல நமக்கு எல்லாமே ஆல்ரெடி கண்ட்ரோலில் இருக்குது மார்க்கெட். அப்போது இங்கே வரமாட்டான். அப்போ எங்கே வருவான் அப்படின்னா 15 மினிட்ஸில் நமக்கு எங்கே பெண்டிங் இருக்குது, இங்கே ஒரு பெண்டிங் இருக்குது. பட் இது வந்து எனக்கு அஃபோர்டபுள் கிடையாது. இங்கே ஒரு பெண்டிங் இருக்குது. அப்போது 4 ஹவரில் நமக்கு மிட்டிகேஷன்றது இங்கே தான் இருக்குது. அப்போது பிரேக் ஆகும்போது இங்கே தான் சப்ளை கிரியேட் ஆகும். அப்போது மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு வரமாட்டான். அப்போ இது தூக்கிடுவோம். நம்ம 4 ஹவருக்கு போகிறோம். 4 ஹவரில் நமக்கு இங்கே வந்து பிரேக் ஆகிறான்றப்போ நமக்கு இங்கே சப்ளை கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு சப்ளை கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. இங்கே ஒரு சப்ளை கிரியேட் ஆகுது. மார்க்கெட் வந்து இங்கேருந்து இப்படி பிரேக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சப்ளை வந்து கிரியேட் ஆகுது மார்க்கெட். ஸோ, இந்த சப்ளையில் 95% ஒர்க் ஆகிடும். ஏன்னா இந்த சப்ளையை தாண்டி மேலே போகிறதுக்கு எந்த ஒரு சப்ளையுமே ரீசனபிளாக இல்லை. ஓகேங்களா? எந்த ஒரு சப்ளையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்போது மார்க்கெட் வந்து மேலே போக சான்ஸ் இல்லை. இங்கே வந்து இதை பிரேக் பண்ணுவான். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல இந்த லோவை பிரேக் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணலாம், இந்த சப்ளைவை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த சப்ளைவை எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போது இந்த லோ வந்து பிரேக் பண்ணால் ட்ரெண்டுக்கு இந்த சப்ளை எடுக்கலாம். பட் டிமாண்ட் ஃபெயிலியருக்கு நம்ம உடனே இந்த சப்ளை எடுக்கணும். இது வந்து ஃப்ளிப்பு. உடனே எடுத்து உடனே ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். ஆஃப்டர் சோச்சுக்கு அப்புறமா அடுத்து மேலே போய் சப்ளை எடுக்கலாம்.
ஸோ இதான் வந்து பிளான். எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். ஸோ எஸ்எம்சி தெரியாதவங்களுக்கு என்னடா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. சிம்பிள் தான், எல்லாமே சிம்பிள் தான். ஓகேங்களா? எல்லாம் தெரிஞ்சு கற்றுக்கிட்டோன்னா எல்லாமே சிம்பிள் தான். ஓகேங்களா? அதனால் எதுவுமே வந்து யோசிக்க தேவையில்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது, நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறோம் ப்ரோ, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, அது இல்லாமல் நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருக்கலாம், இல்லைனா ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளாக இருக்கலாம். ஸோ நான் பண்ணுற மார்க்கிங்ஸும் நான் சொல்கிற விஷயங்களும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது, நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக 95% வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். 95% நான் சொல்கிறது ஒர்க் ஆச்சு அப்படின்னா, ஓகேங்களா? 95% யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒர்க்கிங். வாட் யூ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது வந்து ஒர்க் ஆகுதுன்றதை வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ ஒர்க் ஆச்சுன்னா மட்டும் பண்ணுங்கள், யாரும் கம்ப்ளீட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ கமெண்ட் வந்து பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் கொஞ்சம் எல்லாருமே அந்த லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. லைக் வந்து அதிகமாக வர்றதில்லை எனக்கு. ஸோ அதனால் லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஹீரோ ஹிஸ்ட்ரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒன்ஸ் போய் பார்த்துருவோமா? ஸோ ஹீரோ ஹிஸ்ட்ரி இந்த சப்ளைலேருந்து தான் கீழே போயிட்டுருக்கான். பட் இதில் நம்ம எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? சரி, வரட்டும். நான் சொன்ன பிளான் வந்து நடக்கும். நடந்துச்சுன்னா நடந்தால் என்ட்ரி போகலாம், நடக்கலைன்னா அடுத்த பிளானுக்கு வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான். நடக்கலையே நம்ம இன்னொரு என்ட்ரி வந்து போடுவோம் இடையில வந்து. அப்படிலாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. மார்க்கெட் வந்து பார்த்தீங்களா மேலே வந்து போயிட்டுருக்கான். ஓகே, பார்க்கலாம். எனக்கு வந்து கீழே வந்து டிமாண்டுக்கு வந்தோன்னா பை வந்து நான் பண்ண போகிறேன். அவ்வளோதான், சிம்பிள். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நாளைக்கு வந்து பார்க்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.